ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்மோகனம். பெண்மோகனத்தை தாயத்து முறையில் எப்படி எளிமையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பெண்மோகன தாயத்துங்கிறது எதற்கு பயன்படும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தன்னுடைய மனைவி உண்மையான காதலி, சரிங்களா, இவங்க மேலே மட்டும் பிரயோகம் பண்ணுங்க. மற்ற யார் மேலேயும் இதை தவறாக பிரயோகம் பண்ண வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த முறை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்டவங்க நீ யாரை வச்சு இந்த விஷயம் நீ பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு உங்கள் மேலே காம எண்ணங்கள், காம சிந்தனைகள் அதிகமாக ஏற்படும். மோகம், அதாவது மோகம் ஏற்படும். இப்போ உங்கள் மனைவியாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், உங்கள் கூட அனோனியமாக ஒன்றா இருக்க மாட்டுறாங்க. இல்லை ஆரம்ப காலத்தில் ஒன்றா இருந்தாங்க, இப்போ சண்டைகள் ஏற்பட்டு ஒன்றா இல்லாமல் இருக்கிறது. இல்லை நீங்களே கேட்டு கட்டாயப்படுத்தினாலும் அது சண்டையால் போய் முடிகிறது. இல்லை கேட்குறது உங்களுக்கு சங்கட்டமாக இருக்கும் பட்சத்தில் இந்த முறையை பயன்படுத்துங்க. ரொம்ப பவராக அருமையாக வேலை செய்யும். இந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் அணிஞ்சிட்டு அவங்க பக்கத்தில் போய் நின்னாவே அவங்களுக்கு காம எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுரும். நீங்கள் ஒரு முறை அவங்கள்ட்ட இந்த தாயத்து முறை அணிஞ்சிட்டு நீங்கள் ஒரு முறை ஒன்றா இருந்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படும். அதாவது நீங்கள் போய் கேட்டாலும் அதுக்கு அவங்க ஒத்துழைப்பாங்க. தனிப்பட்ட முறை தன்னால் அவங்களுக்கும் அந்த விருப்ப எண்ணங்கள் இயற்கையாகவே உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், இதை யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம். இதற்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் வர இரவு. இதற்கு கண்டிப்பாக உங்களுடைய காலடி மண், முடி, நகம் இல்லைனா ஃபோட்டோ ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ஒரு சில சூட்சுமங்கள்லாம் இருக்குது. பௌர்ணமி இரவில் ஒரு 2 மணி 3 மணி, அதாவது 1 to 3 மணிக்குள்ளே இந்த வேலையில் தான் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூஜை முறைகள் பண்ணும்போது அவங்க நிம்மதியான உறக்கத்தில் இருக்கணும். அதாவது நிம்மதியான உறக்கத்தில் இருக்கணும். அந்த நேரத்தில் தான் இந்த பூஜை முறையை நீங்கள் மேற்கொள்ளணும். கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் பகல் வேலையில் பண்ணக்கூடாது. இந்த பூஜை முறையை பண்ணுறதுக்கு நீ கண்டிப்பாக அன்று ஒருவேளை உணவு மட்டுமே அறிந்திருக்கணும். அதாவது விரத முறையை கடைப்பிடிக்கணும். இரவு நேரத்தில் அதாவது இந்த பூஜை முறை பண்ணும்போது அவங்க நிம்மதியான தூக்கத்தில் இருக்கணும். அந்த வேலையில் மட்டும் தான் நீங்கள் இந்த பூஜை முறையை மேற்கொள்ளணும். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி உங்கள் தெய்வத்தை எல்லாத்தையும் வேண்டிட்டு ஒரு சிறிய காரிய தகட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முக்கோணம் வரைங்க. உங்களுக்கு தெரியும், முறைப்படி தகடை பொறுத்து முறைப்படி சுற்றி செஞ்சு சாப நிவர்த்தி போக்கி இருக்கணும். இந்த எந்திரம் தாயத்துக்குள் வைக்கிற மாதிரி சிறிய எந்திரமாக கட் பண்ணிக்கிங்க. தகடை கட் பண்ணிவிட்டு நான் கொடுக்க எந்திரத்தை அதில் வரைங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வட்டம் போடுங்க. வட்டத்துக்கு உள்ளார முக்கோணம் போட்டு இந்த முக்கோணம் தலைகீழாக இருக்கணும். அதாவது முக்கோணத்தோட குறி கீழ் பார்த்த மாதிரி இருக்கணும், சரிங்களா. கீழ் பார்த்த மாதிரி வரைஞ்சிட்டு முக்கோணத்தோட 3 கோணத்துலேயே திரிசூலம் வரைங்க. திரிசூலம் வரைஞ்சிட்டு முக்கோணத்துக்கு நடுவில் அவங்களுடைய பெயர் எழுதுங்க. அந்த முக்கோணத்தோட கீழே மோகைன்னு எழுதிட்டு சம்பந்தப்பட்டவங்களுடைய இந்த எழுதிட்டு அதுக்கு அஞ்சனமை வைங்க. அஞ்சனமை வச்சதுக்கு அப்புறமேட்டு சம்பந்தப்பட்டவங்களுடைய காலடி மண், முடி, நகம் இல்லையா ஃபோட்டோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம ஒருத்தவங்க வசிய வேலை பண்ணும்போது நமக்கு ஒருத்தவங்க வசியம் ஆகும் பட்சத்தில் நம்முடைய உதிரை அதில் விடணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த முறையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பூஜையை பண்ணுறது ஆண் தான் பண்ணியிருப்போம். உங்களுடைய காலடி கட்டை விரலுடைய ரத்தம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. கை கட்டை விரல் ரத்தம் கிடையாது. வலது காலுடைய கட்டை விரல் ரத்தம் 3 சொட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்திரத்தில் 3 சொட்டு விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் சம்மந்தப்பட்டவங்க பொருளை வச்சு அதை சுருட்டி கண்டிப்பாக வெள்ளி தாயத்தில் தான் அடைக்கணும். அடைக்கிறப்பே அது கூட அத்தரு, புணுகு, சவ்வாது, கோரசங்கிற வாசனை திரவியங்களை உள்ளார நிறையா வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வெள்ளி தாயத்தில் தான் வைக்கணும். வெள்ளி தாயத்தில் வச்சுட்டு அடைச்சிருங்க. அடைச்சதுக்கு அப்புறமேட்டு வாழை இலையில் குங்குமத்தை கொட்டி அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குங்குமத்தை முக்கோணம் குறி கீழ் பார்த்தவாறு நல்லா தெரிஞ்சுக்குங்க. தாயத்தில் நம்ம எந்திரத்தில் வரைஞ்ச பார்த்தீங்களா, தகட்டில் வரைஞ்ச முக்கோணம்
கீழ் பார்த்தவாறு அந்த கீழ் பார்த்த மாதிரி வரைஞ்சிட்டு அதே மாதிரி 3 கோணத்தில் திரிசூலம் வரைஞ்சிட்டு நடுவில் வெத்தலை வச்சு அந்த வெத்தலைக்கு மேலே அந்த தாயத்தை வச்சுருங்க. தாயத்தை வச்சுட்டு நான் கணபதி மந்திரத்தை சொல்லிவிட்டு நான் கொடுக்குற மோகினி மந்திரத்தை வந்து 20,008 உரு வந்து தாயத்தை பார்த்த மாதிரியே உரு கொடுங்க. இந்த உரு கொடுக்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் இந்த யோனி முத்திரையை கடைபிடிக்கணும். சரிங்களா? இதில் ஒவ்வொரு விஷயம் சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன், அது ரொம்ப முக்கியமான விஷயம். யோனி விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 20,008 உரு கொடுக்குறீங்க. உரு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து சிவப்பு கயிறில் வந்து அணிஞ்சு உங்களுடைய வலது கை மணிக்கட்டில் கட்டிக்க வேண்டியதான். கண்டிப்பாக கழுத்தில் அணியக்கூடாது, இடுப்பில் அணியக்கூடாது. வலது கை மணிக்கட்டில் தான் இதை வந்து கட்டணும். சரிங்களா? இதை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா விடியற் காலம் வரை எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சில மாறுதல்கள் வந்து ஏற்படும். சரிங்களா? நீங்கள் அவங்க பக்கத்தில் போய் நின்னாவே உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு மோகம் ஏற்படும். இன்னும் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா அவங்க உடம்பு வந்து இந்த தாயத்தை நினைச்சிட்டு அவங்க பக்கத்தில் போனாவே ஒரு உஷ்ணம் ஏற்படும். அவங்க உடம்புலையே தன்னால் இயற்கையாக வந்து ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு உங்கள் மேலே காம எண்ணங்கள், அந்த காம சிந்தனைகள் வந்து ரொம்ப அதிகரிக்கும். இதை நீங்கள் அணிஞ்சிட்டு இந்த பூஜை முறையை மேற்கொண்டுட்டு இந்த தாயத்து முறையை அணிஞ்சிட்டு ஒரு முறை உங்களோட உடலுறவு இருந்துட்டாவே போதும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் கூட உடலுறவு வந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தன்னாலே இயற்கையாக உங்கள்கிட்ட வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டீங்க, ஒன்றா இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் அவங்கள்ட்ட வந்து அணுகிறப்ப ஒன்றா இருக்கணும், அனுநியமாக இருக்கணும் அணுகிறப்ப அவங்க உடனே வந்து எந்த யோசனையும் இல்லாமல் உடனே சம்மதிப்பாங்க, சம்மதம் தெரிவிப்பாங்க. நீங்களே விலகி இருந்தாலும் அவங்களே இந்த விஷயத்துக்கு உங்களை வந்து அழைப்பாங்க, கூப்பிடுவாங்க. அது மாதிரி விஷயத்தை வந்து இந்த முறை வந்து பண்ணி கொடுக்கும். அதனால் மற்ற யார் மேலேயும் தவறாக பண்ண வேண்டாம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா இதை பொதுவாக பண்ணணும். என்னுடைய காதல் கதையெல்லாம் பொதுவாகவே எனக்கு வந்து பெண் மோகனங்கிற நான் வந்து திருமணம் பண்ணணும், திருமணம் எனக்கு இன்னும் ஆகலை, போகிற இடத்துல எனக்கு வந்து பெண்களை வந்து பிடிக்கல, வேணான்னு சொல்கிறாங்க, இல்லை வயது அதிகமாகிடுச்சு அதனால் வந்து வெறுக்கிறாங்க, வரன் சரியாக அமையலை அப்படிங்கும்போது இதே தாயத்தை வந்து சம்மந்தப்பட்டவங்க யார் பொருள் வைக்காமல் நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்க, இதே எந்திர முறை இதே பூஜை முறை கொடுத்து அந்த பேர் மட்டும் சேர்க்காமல் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் முகத்தில் வந்து பெண் மோகன வசியம் ஏற்பட்டுரும். அதாவது பெண் மோகன வசியம் ஏற்பட்டுரும். இதே முறை தான், பேர் மட்டும் சேர்க்கக்கூடாது. ஆனால் உங்களுடைய வலது கால் கட்டை ரத்தத்தை சேர்க்கணும். சரிங்களா? சேர்க்காம வந்து அது உள்ள வந்து மோகைய அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணினீங்க அப்படின்னா எந்திரத்தில் இது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெண் மோகன வசியம் வந்து உங்களுக்கு வந்து ஆடும். இப்போ நீங்கள் வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிக்கும், அந்த இடத்துல வந்து பிடிச்சி போகும். அது மாதிரி விஷயத்தை வந்து இது வந்து கொடுக்கும். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இந்த முறையை வந்து பயன்படுத்திக்கிங்க. இது இந்த நிமிஷம் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு, மனைவி காதலி சொல் பேச்சு கேட்காதவங்களுக்கு இந்த முறையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிமிஷம் வரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் கை மேலே வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். ரொம்ப எளிய முறை தான். இதில் ஒரு சில சூட்சங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயத்தை வந்து கடைப்பிடிங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.